bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Navaji. So இந்த வீடியோ பார்க்க போறோம்னா The Amazing Spider-Man 2 இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற இந்த நேரத்தில் இதுக்கு முன்னாடி வந்துட்டு கண்டிப்பாக The Amazing Spider-Man கான ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல, அந்த படத்தோட ரிவ்யூ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ போட்டிருந்தா கண்டிப்பாக டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஸோ அதில் வந்துட்டு அந்த படத்துக்கான எல்லாத்தையும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த படத்தில் இந்த ரிவ்யூவில் இந்த படத்துக்கான எல்லாத்தையும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படம் வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு டைம் வந்து செக் பண்ணி பாருங்க. யாரெல்லாம் பார்த்துட்டீங்களோ, யாருக்கெல்லாம் வந்து இந்த ஆண்ட்ரூ கேர்ஃபில் வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ எனக்கு மட்டும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக டோபி மேக்கர் வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேனுக்கு மட்டும்தான் ஃபேன்ஸாக இருப்பாங்க, கண்டிப்பாக நான் சொல்லுவேன், சரிங்களா? அது எப்படி நம்ம தெரிஞ்சிருக்கோம், நோவே ஹோம் அதில் தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? டோபி என்ட்ரி கொடுத்தோன்னே தேட்டரு கிழிஞ்சிச்சு, ஓகேவா? பட் ஆண்ட்ரூ வந்துட்டு சலைச்சவர் இல்லை, அவரும் வந்தோன்னும் தேட்டர் கிழிஞ்சிச்சு, ஓகேவா? அவருக்கும் அங்கே ஃபேன் பேஸ் இருக்கு, ஓகேவா? பட் சொல்கிறேன், இந்த ஓஜிஸ் யாரு? டோபி தானே. ஸோ எல்லாம் கண்டிப்பாக பாருங்க, சரிங்களா? ஸோ த அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 அது அப்படியே வந்துட்டு கண்டினியூவாக தான் ஆகுது. பட் இந்த படத்தில் என்ன சொல்றது, ஸ்டாரியாக இருக்கட்டும், ஒவ்வொரு கேரக்டரும் அவங்க ப்ளே பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் டபுள் மடங்கு வேலை செஞ்சுருக்காங்க போல, ஓகேவா? காஸ்டியூம், மியூசிக், விஷுவலு, கேமரா, பெர்ஃபார்மன்ஸ், ஆர்டிஸ்ட், அது ஆக்டர்ஸ், ஓகேவா? இதில் இவங்கலாம் இருக்காங்களே. அப்புறம் இந்த செட் ஒர்க் ஆளுங்க, இந்த ஸ்டன் டைரக்ட் பண்ணுறவங்க எல்லாம், அப்புறம் இந்த விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், இந்த டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கும்ல, எல்லாமே போன படத்தோட டபுளாக உழைச்சிருக்காங்க போல, சரிங்களா? எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த அந்த காமிக்ல நான் எப்படி பார்த்துருங்கன்னு தெரியல, இந்த அனிமேட்டட் ஃபிலிம்ஸ், அனிமேட்டட் சீரிஸ், இந்த கர்ட்டூன்ஸ்லாம் வரும்ல, எபிசோடாக வரும்ல, இந்த டிவியில் போடுவாங்களே, அதில் வந்துட்டு இந்த ஸ்பைடர்மேன் கர்ட்டூன்லாம் போடுவாங்களே டிஸ்னியில், ஓகேவா? டிஸ்னி எக்ஸ்டியா, அதில் வந்துட்டு போட மாட்டாங்க. ஸோ அதில் ஒரு இது வரும்ல, அதில் பார்த்த மாதிரி இருக்கு ஸ்பைடர்மேன், அந்த சூட்டு, ஓகேவா? பீட்டர் பார்க்கரு, ஓகே. பட் பீட்டர் பார்க்க அந்த மாதிரி இல்லை. பட் சொல்கிறேன், அந்த சூட் சொல்கிறேன். இப்போ தான் நான் போன படத்துல சொல்லியிருப்பேன், இந்த அமேசிங் ஸ்பைடர்மேனில் வந்துட்டு அவர் சூட் வந்துட்டு ரொம்ப டார்க் ஷேடாக இருக்கும். அந்த ப்ளூ அண்ட் பிளாக், அந்த ப்ளூ அண்ட் ரெட்டே வந்துட்டு லைக் வந்து டார்க்காக தான் இருக்கும். லைக் வந்து அந்த சூட் எனக்கு பிடிக்கல. ஸ்பைடர்மேன்னாலே யாரா, ஸ்பைடர்மேன்னாலே வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்லி நேபர்ஹுட் ஸ்பைடர்மேன் தான், ஓகேவா? எப்போவுமே அவர் ஃப்ரெண்ட்லி நேபர்ஹுட் தான். ஸோ அதனால வந்துட்டு அவர் சூட்டும் பிரைட்டாக இருக்கும், லைக் வந்து சூப்பர்மேன் மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம், சரிங்களா? அதுதான் இந்த காமிக் புக் அக்யூரேட்டாக இருக்கிற சூப்பர்மேன், சாரி ஸ்பைடர்மேன், சாரி ஏன் டிசி வந்துச்சுன்னு தெரியல, சாரிப்பா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்டரில் நான் போடுறேன், சரிங்க? ஒரு சூட்டை பாருங்க, நல்லா பிரைட்டாக அந்த ப்ளூ அண்ட் ரெட் வந்து பிரைட்டாக இருக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த வெப் டிசைன் இருக்கும்ல, அது வந்துட்டு அவங்க ஒரேடியாக பிரிண்ட் பண்ணாமல் லைக் வந்துட்டு அதை தனியாக டிசைன் பண்ணி அதை மோல்டு பண்ணி மேலே வந்துட்டு ஒட்டியிருக்காங்க, அட்டாச் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? தனியாக. ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ரியலிஸ்டிக்காக இருக்குது. ரொம்ப எனக்கு அது ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த சூட்டு பிரைட்டாக இருக்கு, அது கண்ணு வந்துட்டு பெருசாக கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? அந்த காமிக் புக்கில் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த வெப் ஷூட்டர்ஸையும் வந்துட்டு அவர் வந்துட்டு அப்கிரேட் பண்ணியிருப்பாரு. ஒரு மாதிரி ஷூட்டர் லுக்கில் இருக்கும், ரெட் கலர் இருக்கும், இங்கே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இங்கே பட்டன்ஸ் இருக்கும், ஓகே? அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்துட்டு அப்கிரேட் வேறு பண்ணியிருப்பாரு. நான் ஒன்று சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த படத்தில் வந்துட்டு 2 வில்லனுங்க, மொத்தமாக 2. ஸோ 2 நம்ம நியூ காப்ளின், அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரோ, ஓகே? நம்ம ஜேமி ஃபாக்ஸ் ப்ளே பண்ணியிருப்பாரு. அல்டிமேட்டாக இருக்கும் 2 பேர். எனக்கு பிடிச்சது கண்டிப்பாக எலக்ட்ரோ தான். இந்த நியூ காப்ளின் பைப்பில் ஏன் வந்தான்னு தெரியல, தேவையில்லாமல் சும்மா சேர்த்து விட்டுருக்காங்க, அந்த மாதிரி தான் தோணுச்சு உண்மையிலே. ஸோ அந்த படம் வந்துட்டு லைக் வந்து ஸ்டார்டிங்கே ஒரு மாதிரி நம்ம தலைமை லைக் வந்து ஒரு கில்ட்டியில் இருப்பார். ஏன்னா வந்துட்டு போன படத்தில் நம்ம குவென்னோட அப்பா வந்து செத்துருவார். ஸோ சாவுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ப்ராமிஸ் வாங்கியிருப்பார், நீ உன்கிட்ட சுற்றி இருக்கிற பிரச்சனை இல்லை, என் பொண்ணு எடுத்து விட்டுறாத, அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, ஓகேவா? அவளை வந்துட்டு இதுக்குள்ளே சேர்க்காத அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால வந்துட்டு நம்ம ஸ்பைடர்மேன் பீட்டர் பார்க்க வந்துட்டு அவளை ஒதுக்கி தான் வச்சிருப்பாங்க, லைக் வந்துட்டு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தள்ளி தான் வச்சிருப்பாரு, ஓகேவா? பட் அது அவர் ஒன்றா தான் இருப்பாங்க. பட் அவருக்கு ஒரு கில்ட்டி இருந்துகிட்டே இருக்கும், என்னால் அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அந்த ப்ராமிஸை ப்ரோக் பண்ணிடக்கூடாது, அந்த மாதிரி ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் அவருக்கு, ஓகேவா? ஸோ நடுவில் வந்துட்டு பிரேக்கப்பே பண்ணிடுவாங்க. அவர் கொஞ்சம் மன உடச்சல்லே இருந்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன், சரிங்களா? ஸோ வேலையும் பார்த்துப்பாரு, அட் சேம் டைம் பீட்டர் பார்க்கவும் இருந்துப்பாரு, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கும். கண்டிப்பாக கடைசியில் போட்டு தள்ளிடுவாங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம்
பரம்பரை தான் ஸ்லோவா ஒன்று என்ன என்ன இதில் காமிப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பைடர்மேன் என்ன பண்றாரு அது காமிப்பாங்க. அவர் ஒவ்வொரு என்னென்ன வில்லனை வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டு வரான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் அவரோட வார்ட்ரோப் திறக்கிறப்ப வந்துட்டு அவர் வந்துட்டு ட்ரெஸ் மாற்றணும்ல அது ஒன்று ஒன்றா திறப்பாரு. அது கட் பை காட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு நாளோட சீனும் வந்துட்டு ஒரே ஒன்றா வச்சிருப்பாங்க. லைக் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு ப்ளூ கலர்ல என்னமோ வந்துட்டு நனைஞ்சிட்டு வருவாரு. ஒரு நாள் வந்துட்டு வாயுல வந்துட்டு முடியா வெள்ளை கலர் முடியா என்னமோ இருக்கும். ஓகேவா. ஒரு நாள் வந்துட்டு மீனை தூக்கிட்டு வருவாரு. ஓகேவா. அப்போ கணக்குக்கு வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஸ்பைடர்மேன் வந்துட்டு ஒவ்வொரு வில்லனை வந்து போட்டு தள்ளி தான் இருக்காரு. லைக் வந்து சண்டை போட்டுக்கிட்டு டிஃபீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. இந்த ஊரை வந்துட்டு காப்பாத்திக்கிட்டே இருக்காரு. ஓகேவா. ஒரு ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட். அதே நேரத்தில் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட்டா இருக்கிறதுக்காக லைக் வந்து ஒரு பையனை காப்பாற்றுற மாதிரி இருக்கும். ஒரு பையன் கூட கன்வர்சேஷனா இருக்கும் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த பையன் வந்து கடைசியில் வருவான். அது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் காமிச்சிருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த ஜேமி ஃபாக்ஸ் வந்துட்டு அவரோட மேக்ஸ் டிலியன்னு சொல்லி ஒரு அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார்ல. லைக் வந்து பேக்கு மாதிரி இருப்பாரு. ஓகேவா. கண்ணாடி போட்டுக்கிட்டு முடிய வளைச்சி ஜீவித்து அந்த மாதிரி இருப்பாரு. லைக் வந்துட்டு அவருக்கு நடந்ததும் நியாயம் தான்டா அந்த மாதிரி சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்துட்டு அவர் வந்துட்டு பர்த்டே அன்னைக்கும் வேலை செய்ய விடுவானுங்க அந்த மாதிரி இருக்கும். அதுதான் அவனுக்கு செஞ்ச பெரிய தப்பு. சரிங்களா. அந்த எலக்ட்ரிக்கை சரி செய்யறன்னு சொல்லிட்டு அதுல அந்த ஹீல் ஃபிஷ் டேங்க்ல வந்துட்டு விழுந்துருவாரு. ஓகேவா. அதனால எல்லா மீன்களும் வந்துட்டு கடிச்சனால அவருக்கு எலக்ட்ரோ பவர் வந்துடுமா. நம்புற மாதிரியாடா இருக்கு. மீன் தொட்டில் அந்த மீன் கடிச்சாலே செத்துருவானுங்கடா. அந்த சொல்ற மாதிரி எப்படி இவன் எலக்ட்ரோவா பண்ணலாம். அது தாண்டா காமிக் புக்கு. அது தாண்டா வந்துட்டு கற்பனை. அது தாண்டா ஃபிக்ஷன் வேர்ல்டு. ஓகேவா. இதை நம்ம அக்செப்ட் பண்ணிருக்கோம். சரி அதை கூட விடுங்க. ஸ்பைடர்மேன் ஒரு ஸ்பைடர் கடிச்சு உயிர் வந்து பவர் வந்துடுச்சு. நம்புற மாதிரியா இருக்கு. கை வீங்கி கையை வெட்டி எடுக்கணும் செத்துருவான்டா அந்த மாதிரி தான் சொல்ற மாதிரி இருக்கு. ரைட்டா. இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் நம்ம ஊர்ல இந்த மாதிரி எடுத்தா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஷனலா இந்தியன் தாத்தா இருக்காரு. இந்தியன் 2 வந்துச்சு. ஓகேவா. இந்தியன் தாத்தா வந்துட்டு ஒன்னு ஆக்டிவா சண்டை போடுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஷர்ட்டை கழட்டி 6 பேக்லாம் வருது. ஓகேவா. இதை ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. அதுவும் ஃபிக்ஷன் தானே. ஏன் முன்னால அக்செப்ட் பண்ண முடியல. ஏன் அதெல்லாம் தமிழ் சினிமாவில் இருக்கனால. ஓகேவா. அந்த மாதிரி கேட்கணும். இது சொல்லணும்னு தோணுச்சு. சரி. ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு அந்த மீன் தொட்டியில விழுந்தா அந்த ஹில் ஃபிஷ் கடிச்சனால அவனுக்கு பவர் வந்துருச்சு. ஓகேவா. ஸ்பைடர் கடிச்சனால ஸ்பைடர்மேனுக்கு பவர் வந்துருச்சு. அப்ப ஏன்டா அத்தனை வருஷம் யோகா அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் கத்துக்கிற ஒருத்தர் கண்டிப்பா யோகால ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாரு. ஓகே. எல்லாம் யோகாஸ்லாம் தெரியும். ஸோ அதனால வந்துட்டு இன்னும் அதே எனர்ஜியோட இருக்காது. ஒரு 100 வயசு மேல இருக்குமா அந்த படத்துல கதைக்கு இந்தியன் தாத்தாக்கு. அவர் பாடி வந்துட்டு மசில் இருக்கு. மசிலா இருக்காரு. 6 பேக் இருக்கு. லைக் வந்து இந்த மாதிரி ஃபேண்டசி ஃபிலிம்லயே அட்வென்ச்சர்ஸ் ஃபிலிம்லயே லாஜிக் பார்க்க மாட்டோம். ஏன் வந்துட்டு தமிழ் சினிமால ஏன்டா லாஜிக் பாக்குறீங்க அதான் கேட்கணும்னு தோணுச்சு. சும்மா ஒரு சின்ன பதிவு பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ அது தொடர்ந்து வந்துட்டு எலக்ட்ரோ மாதிரி வருவாரா ஃபுல்லா சிஜியோட மேக்கப் பண்ணிட்டு சிஜி பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து எலக்ட்ரிக் கண்ணில் வந்துட்டு அந்த எலக்ட்ரிக் இது ஓடுற மாதிரி ஃபுல்லா வந்துட்டு அவர் ஃபுல்லா ஒரு எலக்ட்ரிக் ஷீல்டு மாதிரி ஒன்று ப்ளூ கலர்ல இருக்கிற மாதிரி. ஓகேவா. நிறைய பேருக்கு பிடிக்கல எலக்ட்ரோவா. பிகாஸ் வந்து எலக்ட்ரோவா வந்துட்டு ப்ளூ கலர்ல காமிச்சிருந்தாங்க. அந்த எலக்ட்ரிக் ப்ளூ கலர்ல காமிச்சிருந்தாங்க சொல்லிட்டு. ஏன்னா காமிக்ல வந்துட்டு எலக்ட்ரோ வந்துட்டு கிரீன் கலர் சூட் பண்ணி அவரோட எலக்ட்ரிக் கலர்ஸ் இருக்குல்ல அந்த ஸ்பார்க் கலர்ஸ் வந்துட்டு எல்லோ கலரா வரும். ஓகேவா. அந்த எல்லோ கிரீனா தான் வரும்னு தவிர்த்து இந்த ப்ளூ கலரா வராரு. ஓகே. அதனால நிறைய ஃபேன்ஸுக்கு பிடிக்கல. பட் எனக்கு வந்துட்டு நல்லா கலர்ஃபுல்லா இருந்துச்சுப்பா. ஓகேவா. நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த சண்டை காட்சிக்கு இருக்கும். ஓகேவா. ஒரு சீன் இருக்கும். நம்ம ஸ்பைடர்மேனுக்கும் எலக்ட்ரோக்கும் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் வந்து அப்பதான் எலக்ட்ரோக்கும் பவர் கிடைச்சிருக்கு. ஓகேவா. பவர் கிடைச்சிருக்கு. சண்டை போடுவாரு. ஓகேவா. ஒரு கட்டத்து மேல ஸ்பைடர்மேனுக்குனால சமாளிக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு அவர் வெப் ஷூட் பண்ணுவாரு. அந்த அவன் எலக்ட்ரிக்னால வெப் ஷூட் வந்து என்ன பிரேக் டவுன் ஆயிரும். உடஞ்சிரும். கெட்டு போயிடும். ஓகேவா. ஸோ அதுவும் வந்து கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அழகா சரி பண்ணிடுவாரு. ஓகேவா. அது நல்லா இருக்கும். அப்புறம் அந்த நியூயார்க் சிட்டியில நடக்குது தெரியுமா. அதெல்லாம் நியூயார்க் சிட்டியில் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு அது செட்டு தான் நினைக்கிறேன். செட்டு தான் நியூயார்க் சிட்டியில நடக்குது. லைக் வந்து ஒரு கட்டத்துல வந்து ஒரு இது போயிடும். அவருக்கு வந்து ஒரு வெப்ஷூட்டை வந்து காலியாயிரும். லைக் வந்து உடஞ்சிரும். ஓகேவா. ஒரு வெப்ஷூட்டை வச்சுக்கிட்டு ஒரு அம்மா பேபிய ஒருத்தனை அதுக்கப்புறம் இந்த மொத்த ஒரு 10 to 15 பேரே வந்துட்டு அந்த ஒரு வெப்ஷூட்ல காப்பாத்திருப்பாருங்க. அதுதாங்க ஸ்பைடர்மேன். எப்படி பார்த்தாலும் ஸ்பைடர்மேன் காப்பாத்துவாரு. ஓகே. அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் ஸ்லோமோல காமிச்சிருப்பாங்க. லைக் வந்து அவரு தட்டி வெப் வெளியாகி அவர் வந்துட்டு அதை பிடிச்சி ஒரு மாதிரி வெப் செலந்தி வள மாதிரி ஒன்று செஞ்சு அடிச்ச காடியை வந்துட்டு நிற்பாட்டுவாரு. அதுக்கப்புறம் ஒரு வெப்ப தட்டி அந்த ஒரு ஸ்டிங்கை மட்டும் எடுத்து ஒரு கையை ஒருத்த மேல போட்டு கையை அந்த கம்பியை தொட விடாம பண்ணுவாரு. அதே மாதிரிதான் ஒரு அம்மா வந்துட்டு பேபியோட கேரி பண்ணிக்கிட்டு அவங்க அந்த அந்த இரும்பு புடியை பிடிக்க போவாங்க.
அதே மாதிரி பண்ணி இழுத்துடுவாரு. அதெல்லாம் நல்லா இருக்குங்க. சரிங்களா, உண்மையிலே அது வந்துட்டு தியேட்டரில் பார்த்துருவோம் இந்த படத்தெல்லாம். பட் நான் டிவியில் பார்த்தேன். டிவியில் செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சு, அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச அந்த கலர் தான். லைக் எங்கே பார்த்தாலும் கலர் கலராக வருது. ப்ளூ கலரு, அந்த எலக்ட்ரிக்ல நல்லா பிரைட்டாக இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது 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 நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு பிடிச்சது அதுக்கப்புறம் எலக்ட்ரோவும் நம்ம காப்லினும் ஒன்று சேர்ந்துருவானுங்க. ஓகேவா, அது சேர்ந்துட்டு காப்லினுக்கு வந்துட்டு அந்த அந்த சீரை மாதிரி எடுத்துப்பாரா. அவன் ஏன்டா வந்தான் அந்த மாதிரி தான் கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா, எலக்ட்ரோ வச்சு படம் முடிச்சிருக்கலாம், எனக்கு அதுதான் அங்கே தோணுச்சு. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் எலக்ட்ரோக்கும் மறுபடியும் ஸ்பைடர்மேனுக்கும் வந்து ஒரு சண்டை கடைசி கட்டத்தில் அந்த கிரிட்டில், அந்த எலக்ட்ரிக் கிரிட் இருக்கும்ல, அதில் ஒரு சண்டை நடக்கும். அது இப்போ என்ன சொல்றது, நல்லா இருந்துச்சுங்க. லைக் வந்து ஒரு கட்டத்தில் வந்து எலக்ட்ரோ வந்துட்டு மியூசிக்லாம் வாசிப்பாரு, அந்த கிரிட்ல பூந்து மியூசிக்லாம் வாசிப்பாரு. ஒரு கட்டத்தில் ஸ்பைடர்மேன் சொல்ல எனக்கு இந்த மியூசிக் பிடிக்கலப்பா அந்த மாதிரி சொல்லிட்டு பிடிச்சி கிளப்பி எடுப்பாரு ஸ்பைடர்மேனை. ஓகேவா, அது நல்லா இருக்கும். தேவையில்லாம வந்துட்டு குயின் ஸ்டேசி நான் பண்ணுவேன் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா வந்து உசுர கொடுத்துருப்பா. ஓகேவா, மூடிட்டு போயிருக்கணும், உயிராச்சும் மிஞ்சிருக்கும். நீ ஏன் வந்தாங்க அப்படிதான் சொல்றாம இருக்கும். ஒரு கட்டத்தில் இவர் பீட்டர் ஸ்பைடர்மேன் வந்து பதறி, நீ ஏன் வந்த இங்க, நீ கிளம்புன்னு சொல்லுவாரு. அவ வந்துட்டு எகத்தனமா இருப்பா. இவ வாய்க்கெல்லாம் சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும், இவெல்லாம் போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு தோணும். உண்மையிலே செத்து போயிடுவாங்க இந்த படத்துல. ஓகேவா, அது உண்மையிலே எமோஷனல் சீனு. ஸோ மற்றபடி இந்த படம் ஓவராலா வந்துட்டு செம்ம கிளியரா, நல்ல பிரைட்டா, விஜுவலி பிரைட்டா, இந்த பறக்கிற அவர் ஸ்விங் பண்ற சீன்ஸ்லாம் வருமா, ரொம்ப நல்ல சினிமேட்டிக்காக எடுத்திருப்பாங்க. சரிங்க, நீங்க ஐமேக்ஸ்ல பார்த்தா ரியலா பார்க்குற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தோணுச்சு. ஓகேவா, டிவியில பார்த்ததுக்கு எப்படின்னா தியேட்டர்ல பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தோணுச்சு. அவ்வளோ ரியலிஸ்டிக்கா, அவ்வளோ பிரைட்டா. அவர் நைட்ல ஸ்விங் பண்றதான் காட்டியிருப்பாங்க, மார்னிங் வெளிச்சத்துல ஸ்விங் பண்றதான் காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அந்த கிடிகாரத்துக்குள்ள நடக்கிற சண்டை, சின்ன சண்டை நல்லா இருக்கும். அந்த ஸ்டண்டை உருவாக்குனதே குயின் சாவறதுக்கு தான். ஓகேவா, குயின் வந்துட்டு அந்த மேலேருந்து உழுவா அவர் வந்துட்டு காப்பாத்துக்காக வெப் விடுவாரு. அந்த வெப் வந்துட்டு அதே வந்துட்டு ஸ்லோவா எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் எப்படிதான் எடுத்தீங்க அந்த மாதிரி கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வெப் வந்துட்டு ஸ்லோவா வந்து கை மாதிரி விரியோங்க. சரிங்களா, இப்படி இருக்குமா, கை மாதிரி விரிஞ்சு வந்து அவரை பிடிக்கிற மாதிரி போகும். அதெல்லாம் என்ன மாதிரி ரொம்ப எமோஷனலா இருந்துச்சுங்க. ஓகேவா, அவ விழுந்து அந்த இது ஒட்டிக்குமா, டக்குன்னு லைக் அவருக்கு தலையில அடிப்பட்டு செத்துருவா அந்த ப்ரெஷர்ல. ஓகேவா, அப்புறம் ஸ்பைடர்மேன் கீழே போய் அழுவாரு, குயின் ப்ளீஸ் ஸ்டே வித் மீ அப்படின்னு சொல்லி அழுவாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபர்னரில் வந்துருவாங்க. அவரால் லைக் வந்து அது ஒரு ட்ராமாவா, லைக் வந்து அவர் ஒரு ட்ராமாவா தள்ளிடுச்சு அவருக்கு. அவரால் ஒரு ஆங்ஸைட்டியா தள்ளிடுச்சு. ரொம்ப சில மாசங்களா வந்துட்டு அவர் வந்துட்டு ஸ்பைடர்மேனாவே இல்லை. ஓகேவா, ஒரு பீட்டர் பார்க்கல தான் வாழ்ந்துக்கு இருக்காரு. ஓகேவா, கடைசி கட்டத்தை அப்படி தான் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ரைனோ பையன் இருக்கால, ஓப்பனிங்ல ரைனோ வந்தால அந்த ரைனோ திரும்ப வந்துட்டு வில்லனை கிளப்பி விட்டுருப்பாங்க, ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. சரி, குயினுக்காக மற்ற மக்களுக்கு வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு வந்து இறங்குவாரு ரைனோவை போட்டு தள்ளுறதுக்கு. அப்படி அதோட வந்துட்டு படத்தை முடிச்சிருப்பாங்க. ஓவராலாக வந்துட்டு இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஷூட்லேயா இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸ்லேயா இருக்கட்டும், இந்த ஆண்ட்ரூ கேர்ஃபீல்ட் லுக்காக இருக்கட்டும், அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஸ்டன்ஸாக இருக்கட்டும், ஓகேவா, எல்லாமே செம்மையாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அமேசிங். ஸ்பைடர்மேன் ஃபர்ஸ்டோட செகண்ட் ரொம்ப பெட்டராக இருக்குது, ரொம்ப நல்ல குவாலிட்டியில் எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிங்களா, ஏன்டா இந்த படம் பார்க்கும்போது தான் தோணுச்சு, ஏன்டா இந்த படத்தெல்லாம் வந்துட்டு என்னால் தியேட்டரில் போய் பார்க்க முடியல. 2014 தான் வெளியாக்குனாங்க. அப்போ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் படிச்சுட்டு இருந்தேன். ஓகேவா, எத்தனை வருஷம் இருக்கும், நான் வந்துட்டு 13 வயசா கிட்டத்தட்ட அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. சரிங்களா, படிச்சுட்டு இருந்தேன், பார்க்க முடியல. சரிங்களா, வீட்டில் கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டேங்க. பட் வந்து இந்த படத்தை வந்துட்டு நான் அப்பவே வந்துட்டு சிடி வாங்கி பார்த்தேன். ஓகே, என் டைமில் வந்துட்டு சிடி இருந்துச்சு, டிவிடி பிளேயர் இருந்துச்சு, சிடி வாங்கி பார்த்தேன் இந்த படத்தை. அமேசிங் ஸ்பைடர்மேன் 1, 2 சிடி வாங்கி பார்த்தேன். 1, 2, 3 இருக்குல்ல, நம்ம டாபி மேக்கரோட ஸ்பைடர்மேன் அந்த வெர்ஷன்லாம், அது 3 சிடி வாங்கி தேஞ்சே போச்சு பார்த்து. அவ்வளோ பிடிக்கும். முக்கியமாக ஸ்பைடர்மேன் 3 அந்த வெனம் வரும்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிளாக் சூட் அது எனக்கு அதுக்கு மேலே பிடிக்கும். ஸோ அந்த படத்தை வந்துட்டு கண்டிப்பாக வந்து அந்த படம் வந்துட்டு டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் இருக்கு. ஸோ டைம் இருந்தால் நான் அதையும் வந்துட்டு பார்த்துட்டு ரிவ்யூன்றது கொடுக்குறேன். நான் நெட்ஃப்ளிக்ஸ் இருந்துச்சுங்க. சரிங்களா, இந்த படத்தை வந்துட்டு ஆல்ரெடி பார்த்துட்டேன், மறுபடியும் ரிவ்யூ பண்ணுறதுக்காக முன்னாடி பார்த்தேன். சரி ரிவ்யூ போட்டுருவோன்னு சொல்லிட்டு தான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ யாரும் எத்தனை பேர் பார்த்தீங்க இந்த படத்தை, ஸோ உங்களுக்கு பிடிச்சா பிடிக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கு, டைம் தான் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா, ஸோ யா, இது சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next video. Signing off. Take care. Bye.